நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா, தி ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன். இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட்ட பேஸ் பண்ணி பலவிதமான விதவிதமா ஆக்சிடென்ட் நடக்கும். இந்த மனிதர்களோட பார்வை எப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா, உடனே போய் அதுக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சு அப்படின்னு பார்ப்பாங்க. அத மட்டுமே பேஸ் பண்ணி 6 பார்ட் எடுத்திருக்காங்க இந்த தி ஃபைனல் டெஸ்டினேஷன் படம். இது ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்றதுன்னா, இறுதியா நம்ம டெஸ்டினேஷன் சென்று சென்று சேர்ற இடம் அப்படின்ற மாரி ஒரு தமிழ்ல ஒரு தலைப்பு. இதுல வர்ற சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரியான ஆக்சிடென்ட். ஒரு சின்ன விஷயம் வந்து பெரிய ஆபத்த உண்டு பண்ணும். அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட பேஸ் பண்ணி தான் இந்த 6 பார்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தது. ஆனா பார்க்கறதுக்கு ஒவ்வொரு சீனும் கொடூரமா இருக்கும். இப்ப இந்த பார்ட்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீனே கதையில பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கைலைன் பிரிட்ஜ் இருக்கும். ஸ்கை வியூன்றது வந்து ரொம்ப ஒரு 400, 500 அடிக்கு மேல போய் அந்த ஸ்கை வியூ அந்த சிட்டிய பார்க்கறது. மேல பார்ட்டி ஹால் எல்லாமே இருக்கும். பார்ட்டி ஹால், மியூசிக், பார் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு கப்புள் வந்து அந்த ஸ்கைலைனுக்கு போவாங்க மேல. போயிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு சின்ன பையன் ஒரு காயின வச்சு விளையாடிட்டு இருப்பான். அந்த பையன வந்து அந்த லேடி வந்து எச்சரிப்பாங்க. "அப்படி பண்ணக்கூடாதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பையன் கேட்காம அந்த அவங்கள உதாசீனப்படுத்திட்டு, அந்த காயின வச்சு விளையாடும்போது, அந்த காயின் வந்து ஒரு ஃபேன்ல மாட்டி, அதுலேருந்து அந்த நடக்கிற ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ட தான் அந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே காமிப்பாங்க. அப்போ வந்து நெறைய பேரு இறந்துருவாங்க. சில பேர வந்து இந்த பொண்ணு வந்து காப்பாத்துவாங்க. காப்பாத்திட்டு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த ஆக்சிடென்ட்லேருந்து ஒரு சின்ன பையன காப்பாத்துவாங்க. காப்பாத்திட்டு திரும்ப ஃப்ளாஷ்பேக் வரும்போது, இந்த சம்பவத்தெல்லாம் வந்து இல்யூஷன் மாரி கனவு கண்டுட்டு இருப்பாங்க ஒருத்தவங்க. அவங்க யாருன்னா அந்த ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாத்துனவங்களுடைய பேத்தி தான் அவங்க. ஸோ இந்த இல்யூஷன்லாம் நடக்கும்போது, எதனால நடக்குதுன்னு போய் அந்த பாட்டிய போய் இவங்க சந்திச்சு கேட்பாங்க. எனக்கு இந்த மாரி ஒரு கனவு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாத்துனவங்க எல்லாமே அ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து இன்னும் முடியல. அந்த அந்த சம்பவம் வந்து நம்ம நம்ம குடும்பத்துடைய வாழ்க்கையில உள்ளவங்க எல்லாருக்கும் அந்த சம்பவம் நடக்க போகுது. எல்லாருமே இறக்க போறோம் அப்படின்னு அவங்க எச்சரிப்பாங்க. அதே மாரியே பார்த்தீங்கன்னா, அந்த படம் ஃபுல்லா வந்து ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டும் அந்த அளவுக்கு ஒரு இதுவா இருக்கும். ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஆக்சிடென்ட் தான் நடக்கும். ஒரு மேக்னெட் நம்ம எக்ஸ்ரே எடுக்கிற ரூம்குள்ள போகும்போது, ஒரு 2 பேர் போவாங்க. இந்த குடும்பத்திலேருந்து 2 பேர் போவாங்க. மொத்தம் ஒரு 2 அண்ணன் தம்பி, ஒரு சிஸ்டரு, இன்னும் ஒரு 4, 5 பேர் சேர்ந்த குடும்பமா இருப்பாங்க. இவங்க போகும்போது அந்த அண்ணன் தம்பி போகும்போது, அந்த எக்ஸ்ரேல உள்ள பார்ட்ஸ் எல்லாமே அந்த மேக்னெட்டால பிரிஞ்சு போய் இதுவாகும். உள்ள போய் அந்த ஆக்சிடென்ட்ட வந்து ரொம்ப கொடூரமா காமிச்சிருப்பாங்க. எல்லாரும் அந்த மேக்னெட்டுக்கு அந்த எக்ஸ்ரே எடுக்கிற ரூம் உள்ளார போய் ரொம்ப தாறுமாறா சாவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்கை வாக்லேருந்து விழுற சீன் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு கிளாஸ் உள்ளார போய் குத்தி அந்த மாரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குப்பை வண்டியில வந்து உள்ளார அந்த புக் லைன் உள்ளார வந்து ஒரு பொண்ணு மாட்டிப்பாங்க. இந்த குடும்பத்த சேர்ந்த ஒரு பொண்ணு. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த தலலாம் நசுங்கி, கையெல்லாம் பிச்சுக்கிட்டு இவங்க காப்பாத்தும்போது அந்த கை பிச்சுக்கிட்டு வந்துரும். அந்த மாரி ரொம்ப கொடூரமான ஆக்ஷன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரா இறந்துட்டு போவாங்க. அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்ற மாரி டிசெண்டிங் ஆர்டர் பின்னால வரிசையா வருவாங்க. ஸோ லாஸ்ட்டா 2 பேர் மட்டும் இருப்பாங்க. ஸோ 2 பேர் மட்டும் இருக்கும்போது ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த காயின பேஸ் பண்ணி அந்த காயின் வந்து அந்த தண்டவாளத்துக்கு நடுவுல வச்சு ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல 2 பேரும் தப்பிச்ச மாரி காமிப்பாங்க. ஸோ அது கிராஸ் பண்ணி போன மாரி காமிப்பாங்க. திரும்ப ரிவர்ஸ் வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வரும். ஸோ ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிடும். இவங்க ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க. ட்ரெயின் ஸ்டாப் ஆயிடும். இருந்தாலும் அந்த ட்ரெயினுடைய பாகங்கள் வந்து இவங்க 2 பேர் மேலயும் அடிச்சு ரொம்ப கொடூரமா காமிப்பாங்க. கடைசியில எண்டுன்னு முடிச்சுருவாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு அ ரொம்ப ஒரு ஆக்சிடென்ட் அதிகமா பேஸ் பண்ணி ஒரு சின்ன 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 சம்பவம் பெரிய சம்பவம் ஆகுது. அப்படின்றது தான் இந்த படத்துடைய மைய கருத்தா இருக்கும். கண்டிப்பா ஹாலிவுட் பிரியர்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்ன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கொடூரமா இருக்கும். ஒன்ஸ் வாட்சபிள் மூவி. ஒரு டைம் பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ.